மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்தது காற்றினுடைய ஆற்றலை பயன்படுத்தி தமிழர்கள் எவ்வாறு கடல் கடந்து வணிகம் செய்தார்கள் என்பதை பற்றியும், கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றினுடைய பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பதை பற்றியும் கண்டோம். அதேபோன்று 2 பருவக்காற்றுகளானது, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று என்று 2 பருவக்காற்றுகளாக மாற்றமடைந்து காற்றானது நமக்கு மழைப்பொழிவை தந்திருக்கின்றது. காற்றினுடைய ஆற்றல், அதனுடைய வேகத்தை பற்றி சங்க இலக்கிய புலவர்கள் ஐயூர் முடவனார், மதுரை இளநாகனார் போன்ற புலவர்கள் அவற்றை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். காற்றாலை மின் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 5வது இடத்திலும், இந்தியாவில் தமிழகம் முதலிடத்திலும் இருக்கின்றது. அத்தகைய பயனை தரக்கூடிய காற்றினை நாம் எந்தளவிற்கு மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றோம், காற்று மாசுபாட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன என்பதை பற்றியும், அதற்கும் ஒருபடி மேலாக கதிரவனிடமிருந்து வெளிவரக்கூடிய புற ஊதா கதிர்களை தடுக்கக்கூடிய அரணாக விளங்கும் ஓசோன் படலத்தையும் நாம் எவ்வாறு சேதப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை பற்றியும் பார்த்தோம். காற்று மாசுபாட்டை நீக்குவதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றியும் கண்டறிந்தோம். மரங்களை வளர்ப்பது, குப்பை மேலாண்மையை மேற்கொள்வது, பொது போக்குவரத்திற்கு முன்னுரிமை தருவது போன்றவற்றை பற்றி நாம் நேற்று கண்டோம். அதிலிருந்து உங்களிடம் ஒரு சில வினாக்களை கேட்கலாம் என இருக்கின்றேன். உலக காற்று நாளாக நாம் கொண்டாடுவது எப்பொழுது? உலக காற்று நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 15. மிகச் சரியான பதில். காற்று மாசுபாட்டின் மூலமாக குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது? ஐக்கிய நாடுகளினுடைய சிறுவர் நிதியம். சரியான பதில். சரி, இன்று நாம் பார்க்கக்கூடியது காற்றினுடைய இயக்கத்தை பற்றி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய காற்றே வா என்ற பாடலை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இயற்கையை போற்றி பாரதியார் பாடியிருக்கக்கூடிய பாடலை பற்றி நாம் காண்போமா? வாருங்கள். தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 31 எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளை, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் 1882 ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் சின்னசாமி ஐயர் மற்றும் லக்குமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் என்ற ஊரில் பிறந்தவர்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். எந்த ஊரில் பிறந்தார்? எட்டயபுரம் என்ற ஊரில் பிறந்தார். எப்பொழுது பிறந்தார்? 1882 ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் பிறந்தார். அவருடைய பெற்றோர் பெயர் சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மையார்.
இது அவருடைய பெற்றோர் பெயர். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்றும் சிந்துக்கு தந்தை என்றும் பாராட்டப்பெற்றவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நீண்ட காலமாக உறங்கிக் கொண்டிருந்த மக்களை அந்த உறக்கத்திலிருந்து நீக்குவதற்காக பாடி வந்திருக்கக்கூடிய ஒரு நிலா என்றும், சிந்து என்ற கவிதைக்கு தந்தை என்றும் பாராட்டப்பெற்றவர்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். எட்டயபுரத்தினுடைய ஏந்தலாக அறியப்பட்டவர், எட்டயபுரத்தின் கவிஞராக அறியப்பட்டவர். அவர் கவிஞராகவும் கட்டுரையாளராகவும் கேலி சித்திரம் மற்றும் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவராகவும் இருந்தவர். அதோடு மட்டுமல்லாது சிறுகதைகளையும் எழுதியிருக்கின்றார். பல்வேறு இதழ்களினுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றார். இந்த சமுதாயத்தில் நிகழக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றியும் பெண் அடிமைத்தனத்தை பற்றியும் தன்னுடைய பாடல்களில் எதிர்த்து எழுதியிருக்கின்றார். இந்த சமூகத்தில் எத்தகைய ஏற்றத்தாழ்வுகளானது இருக்கின்றன, எத்தகைய நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை பற்றியும், பெண்ணடிமை, பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டிற்குள்ளேயே முடக்கி வைத்திருப்பதை பற்றியும் தன்னுடைய பாடல்களில் எதிர்த்து எழுதியிருக்கின்றார். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய பாட்டு என்று குழந்தைகளுக்கான நீதிகளையும் தன்னுடைய பாடல்களில் தந்தவர்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா சுதேசமித்திரன் போன்ற இதழ்களினுடைய ஆசிரியராகவும் அவர் பணியாற்றியிருக்கின்றார். பல்வேறு விதமான இதழ்களினுடைய ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் அவர் பங்காற்றியிருக்கின்றார். சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி போன்ற இதழ்களினுடைய ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் அவர் பணியாற்றியிருக்கின்றார். பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பெற்றவர் பாரதியார். பாட்டுக்கு புலவன், பாடல் என்றால் அந்த பாடலுக்கு ஒரு புலவன் தான், அந்த புலவன் என்றால் அது பாரதியார் தான் என்று பாராட்டப்பெற்றவர். அவருடைய பாரதியார் கவிதைகள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து காற்று என்ற தலைப்பிலான வசன கவிதையினுடைய ஒரு பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அவருடைய கவிதைகள், பாரதியார் கவிதை என்ற ஒரு கவிதை தொகுப்பில் வசன கவிதை என்பது இடம்பெற்றிருக்கும். பல்வேறு விதமான கவிதைகளை அவர் எழுதியிருப்பார். அதில் வசன வடிவில் கவிதைகள் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் பாரதியார். அதனை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவரும் பாரதியார் தான், அந்த வசன கவிதை என்பதனை. அதில் இடம்பெற்றுள்ள காற்று என்ற தலைப்பிலான வசன கவிதை தான் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அதனை பற்றி காண்போமா? வாருங்கள். வசன கவிதை. வசன கவிதை என்பது உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம்தான் வசன கவிதை என்பது. கவிதை என்றால் ஒரு பாடல் வடிவில் அமைந்திருக்கும், பாடலாக அவற்றை பாடக்கூடிய வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடியது கவிதை. அதில் எதுகை, மோனை, முரண், ஏய்வு என்ற யாப்பு விதிகளின்படி அந்த கவிதைகளானது எழுதப்பட்டிருக்கும். உரைநடை என்பது உரையாடல் வடிவில் உரையாடுவதைப் போல, ஒருவருடைய கருத்துக்களை நேரடியாக சொல்வதைப் போல அமைந்திருக்கக்கூடியது உரைநடையானது. இந்த இரண்டும் இணைந்து, இவை இரண்டும், உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு, யாப்பு என்பது இல்லாது, யாப்பிலக்கணம் என்பது இல்லாது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவிதை வடிவம்தான் வசன கவிதை என்பது. ஆங்கிலத்தில் அதனை ப்ரோஸ் பொயட்ரி என்று அழைக்கின்றார்கள்.
உரைநடை, வசனம். உரைநடையும் கவிதையும் இவை இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த கவிதை வடிவத்திற்கு ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்று பெயர். அந்த வடிவத்தை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கக்கூடிய இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இந்த வடிவத்தை மிகவும் எளிமையாக கையாண்டிருக்கின்றார். உணர்ச்சிபூர்வமாக ஒரு கவிதையை எழுத வேண்டும், தன்னுடைய உணர்வுகள் அனைத்தும் அந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். கோபம், வீரம், அழுகை, சிரிப்பு, வியப்பு, பெருமிதம் போன்ற அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கவிதை என்பது எழுத வேண்டும். அந்த கவிதையினை படைக்கும் பொழுது யாப்பு விதிகளை பயன்படுத்தித்தான் கவிதை என்பதை எழுத வேண்டும். ஆனால் அந்த உணர்வுகள் அனைத்தும் வெளிப்படுத்த வேண்டுமென்றால் யாப்பிலக்கண விதிப்படி இல்லாது அந்த கவிதையினை அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு வசன கவிதை தான் சரியானதாக இருக்கும் என்பதை தமிழில் அறிமுகம் செய்தவர் பாரதியார். அந்த வசன கவிதை தான் புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது. இன்றைய காலகட்டத்தில் கவிஞர்கள் எழுதக்கூடிய கவிதைகள் ஹைக்கூ கவிதை என்று சொல்லக்கூடிய அந்த புதுக்கவிதை வடிவத்தை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது பாரதியார் தமிழில் அறிமுகப்படுத்திய இந்த வசன கவிதை வடிவம். அந்த புதுக்கவிதைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றது. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றது என்பது. இதுபோன்ற அந்த புதுக்கவிதை வடிவம் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது பாரதியார் தமிழில் அறிமுகப்படுத்திய வசன கவிதை வடிவம்தான். இப்பொழுது வசன கவிதை என்பது என்ன என்பது மாணவர்களுக்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். புரிந்ததா? நன்றி. காற்றே வா. காற்றை வா என்று வரவேற்கின்றார் பாரதியார். நம்மை எப்பொழுதுமே சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கையினை நாம் என்றைக்கேனும் உற்று பார்த்திருக்கின்றோமா? நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலையை நாம் என்றாவது ஒரு நாள் அதனை உற்று பார்த்து ரசித்திருக்கின்றோமா? மழை பெய்கின்றது அப்படி என்றால் பெய்யக்கூடிய மழையினை பார்த்து நீங்கள் ரசித்திருக்கின்றீர்களா? எப்படி அவை பெய்கின்றன, எவ்வாறு பெய்கின்றன என்பதை நீங்கள் கண்டு களித்திருக்கின்றீர்களா? உங்களுடைய வீட்டை சுற்றி சூழ்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் மாலை நேரத்தில் காற்று வீசும் பொழுது அந்த மரங்களினுடைய இலைகள் அசைவதும் அதனுடைய கிளைகள் ஆடுவதும் அவற்றில் உள்ள பூக்கள் உதிர்வதும் இவற்றை பார்த்து ரசித்திருக்கின்றீர்களா? காலை நேரத்தில் மரம் செடி கொடிகளில் இருக்கக்கூடிய அந்த பூக்களானது மலர்வதைக் கண்டு ரசித்திருக்கின்றீர்களா? அல்லது அதிகாலையில் சூரியன் உதிப்பதைக் கண்டு ரசித்திருக்கின்றீர்களா? இல்லை. அவற்றையெல்லாம் கண்டு ரசிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. அப்படித்தானே? நமக்கு தொலைக்காட்சி பார்ப்பதிலும் அலைபேசியில் விளையாடுவதிலும் இதில்தான் நமக்கு நேரம் இருக்கின்றது. இயற்கையை கண்டு ரசிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. அப்படித்தானே? என்றாவது ஒரு நாள்
நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இயற்கையை நீங்கள் கண்டு ரசித்திருக்கின்றீர்களா இல்லையா என்றால் பெரும்பாலும் இல்லை என்றுதான் பதில் வரும். இருளில் நடந்தாலும் சரி, வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள், நம்மோடு நடந்து வருகின்ற நிலவு, இவற்றை கண்டு மகிழ்ந்திருக்கின்றீர்களா? இரவு நேரத்தில் வானத்தையே நாம் பார்ப்பதில்லை, அப்படித்தானே? ஒருவேளை மின்சாரம் இல்லை என்றால் மட்டும் வெளியே வந்து வானத்தை பார்த்திருப்போம். நிலவு இருக்கின்றதா, விண்மீன்கள் இருக்கின்றனா என்பதை பார்த்திருப்பீர்கள், அப்படித்தானே? அதுவும் ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் பார்த்திருப்பீர்கள். காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இணைந்தது தான் இயற்கை வாழ்வு என்பது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள், மலைகள், அருவி, கதிரவன் இவற்றோடு இணைந்து வாழ்வதுதான் இயற்கை வாழ்வு என்பது. நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவர் தன்னுடைய குறளில் குறிப்பிட்டிருக்கின்றார். நீர் இல்லை என்றால் இவ்வுலகில் உயிர்கள் என்பதும் இருக்காது, ஏன் இந்த உலகமே அமையாது என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல காற்றின்றி அமையாத உலக உயிரிறக்கம் என்பதையே பல்வேறு விதமான கோணங்களில் காலந்தோறும் பல கவிஞர்கள் பாடி வருகின்றார்கள். காற்று என்பது இல்லை என்றால் இவ்வுலகினுடைய உயிர் இயக்கம் என்பது இல்லாது போய்விடும். எந்த ஒரு உயிரினமும், ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிரினமும் இயங்காத ஒரு நிலையானது ஏற்படும். எப்பொழுது? காற்று இல்லை என்றால். இதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல்வேறு விதமான கோணங்களில் பல கவிஞர்கள் பாடி வருகின்றார்கள். அதே அடிப்படையில்தான் பாரதியாரும் தன்னுடைய வசன கவிதையை நமக்கு வழங்கி இருக்கின்றார். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பெய்போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். மீண்டும், காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பெய்போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே, காற்றே வா, காற்றே நீ வா. எங்கு வரச் சொல்கின்றார்? என்னை நோக்கி வா. யார் வர வேண்டும்? காற்றானது வர வேண்டும். காற்றானது வீச வேண்டும். எவ்வாறு? மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. மகரந்தத்தூள், மகரந்தத்தூள்கள் என்பது பூக்களில் இருக்கக்கூடிய, பூக்களினுடைய நடுவில் அதனுடைய அந்த காம்புகளில் அமைந்திருக்கக்கூடியது தான். சிறு சிறு துகள்களாக, நுண்ணிய துகள்களாக அமைந்திருக்கும். அவைதான் மகரந்த தூள்கள் என்பது. அந்த மகரந்த தூள்களின் மீது வண்டுகள் அமர்ந்து அதில் உள்ள தேனை உறிஞ்சும். அப்படி உறிஞ்சும் பொழுதுதான் ஒரு சில பூக்களானது காயாக மாறும். இல்லையெனில் அது பூவாகவே அமையும்.
அந்த மகரந்த தூள்களை, அதனுடைய பூக்களின் மீது இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள்களை சுமந்து கொண்டு, அதனையும் எடுத்துக்கொண்டு காற்றானது வர வேண்டும். எப்படி? மனத்தை மயிலுறுத்துகின்ற, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மனதையை மயிலுறுத்துகின்ற, மயிலுறுத்துதல் என்றால் மயங்கச் செய்தல், நம்முடைய மனதை மயங்கச் செய்யும்படி இனிமையான வாசனையோடு ஒரு நறுமணத்தோடு காற்றானது வீச வேண்டும். எதனை எடுத்துக்கொண்டு வர வேண்டும்? மகரந்த தூள்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய மனதை மயங்கச் செய்யும்படி நறுமணத்தோடு காற்றானது வீச வேண்டும். காற்று வீசும் பொழுது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மரங்கள் அதனுடைய அருகில் நின்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த மரங்களினுடைய வாசனையோடு காற்றானது வீசும். நம்முடைய தோட்டத்தில் பூக்களானது இருக்கின்றது என்றால் அந்த பூவினுடைய அருகாமையில் அந்த பூக்களை விட்டு சற்று தள்ளி நின்று நாம் ரசித்திருந்தோம் என்றால் அந்த பூக்களினுடைய வாசனையானது காற்றோடு சேர்ந்து வரும். தொலைவில் மழை பெய்து கொண்டு இருக்கின்றது என்றாலும் சரி, காற்று வீசும் பொழுது அதனோடு சேர்ந்து அந்த மண் வாசம் என்பது வீசும். அவற்றை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது. அந்த மண் வாசத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றது. அத்தகைய அந்த இனிமையான நறுமணத்தோடு காற்றானது வர வேண்டும். இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. இலைகள், மரம் செடி கொடிகளில் அமைந்திருக்கக்கூடிய இலைகளின் மீதும் நீரலைகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கிணறுகள், வாய்க்கால்கள், இவைகளில் இருக்கக்கூடிய அந்த நீர்அலைகள், அந்த நீர்களின் மீதும் உராய்ந்து அவற்றின் மீதும் பட்டு, எதன் மீது? இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை, மிகுதியான பிராணரசம். பிராணரசம் என்பது உயிர்வழி, நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உயிர்வழி காற்று. அந்த உயிர்வழி காற்றினை எங்களுக்கு கொண்டு வந்து கொடு. யாருக்கு? நமக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். எதனை நமக்கு கொடுக்க வேண்டும்? உயிர்வழி காற்றை. அந்த உயிர்வழி காற்றை எதன் மீது உராய்ந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றது? இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து அந்த உயிர்வழி காற்றை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றது காற்றானது. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. காற்றே, நீ வா, வரவேண்டும். என்னுடைய உயிர் என்ற நெருப்பானது, என்னுடைய உயிராகிய நெருப்பானது நன்றாக நீடித்து நின்று, நன்கு நிலைத்து நின்று நல்லொளி தருமாறு, அருமையான ஒரு சுடரொளியை தருமாறு நன்றாக வீச வேண்டும். நன்றாக நான் ஒளி வீசுமாறு நீ காற்று எனக்கு வீச வேண்டும். ஏனென்றால் காற்று இல்லை என்றால் நெருப்பு என்னாகாது? எரியாது. ஒரு மெழுகுவத்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனை பற்ற வைத்து விடுங்கள். அதன் மீது ஒரு கண்ணாடி குடுவை ஒன்றினை வைத்து விட்டீர்கள் என்றால், காற்று புகாத அளவுக்கு வைத்து விட்டீர்கள் என்றால் அந்த நெருப்பு அணைந்துவிடும். ஏன் அணைகின்றது என்றால் அங்கே காற்று இல்லை. ஆகவே நெருப்பு எரிய வேண்டுமென்றால் அதற்கு காற்று என்பது தேவை. அதுவே மிக வேகமாக வீசுகின்றது என்றால் அந்த நெருப்பானது, விளக்கானது அணைந்துவிடும். அதேபோல் என்னுடைய உயிர் என்ற நெருப்பானது, நம்முடைய உயிரும் நெருப்பை போலத்தான். ஏன் நம்முடைய உயிரும் நெருப்பை போல என்று சொல்கின்றேன் என்றால், காற்று இல்லை என்றால் நம்முடைய உயிர் என்னாகாது? நிலைத்து நிற்காது. ஆகவே நம்முடைய உயிராகிய நெருப்பு நீடித்து நின்று நல்லொளி தருமாறு
ஒளி வீச வேண்டுமென்றால் காற்றானது வர வேண்டும். சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. உன்னுடைய சக்தியானது குறைந்து போய் என்னுடைய உயிரை அவித்து விடாதே, இறக்கச் செய்து விடாதே. நீ சக்தி குறைந்து போகக்கூடாது. எப்படி வீசுகின்றாயோ அதே போல ஒரு மெல்லிய தென்றல் காற்றாக வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். வீசாமல் இருந்தாயென்றால் என்னுடைய உயிரானது இறந்து போய்விடும். அதே சமயத்தில் பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. சரி, சக்தி குறைந்து போய் என்னை இறக்கச் செய்து விடாதே என்று சொல்லிவிட்டேன். அப்படியென்றால் இன்னும் வேகமாக வீசலாம் என்று பேய் காற்றைப் போல, புயல் காற்றைப் போல, ஒரு சூறாவளி காற்றைப் போல வீசி என்னுடைய உயிரை மடியச் செய்து விடாதே. எப்படி வீச வேண்டும்? நீ மெதுவாக, நல்ல லயத்துடன் மெதுவாக வீச வேண்டும். சீரான வேகத்தில் நீ வீச வேண்டும். நீண்ட நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். மெதுவாகவும் சீராகவும் நெடுங்காலம் நின்று நீ வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு நீ நீண்ட காலம் நின்று வீசிக்கொண்டே இருந்தாய் என்றால் உன்னை போற்றி, உன்னை வாழ்த்தி, உன்னை வணங்கி நாங்கள் பல பாட்டுகளை பாடுவோம். உனக்கு பல்வேறு விதமான புகழ்ச்சிகளை கூறுவோம். உன்னை நாங்கள் வரவேற்று வணங்கி வழிபடுவோம் என்று பாரதியார் கூறுகின்றார். பாருங்கள், காற்றை பற்றி எவ்வாறு புகழ்ந்து பாரதியார் கூறுகின்றார் என்று. காற்றே நீ வா, பூக்களில் உள்ள மகரந்த தூள்களை சுமந்து கொண்டு என்னுடைய மனதை மயங்கச் செய்கின்ற இனிய வாசனையுடன் நீ வர வேண்டும். இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுதியான உயிர்வழிக் காற்றை எனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். என்னுடைய உயிராகிய நெருப்பானது நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக நீ வீச வேண்டும். உன்னுடைய ஆற்றல் குறைந்து போய் என்னை அவியச் செய்து விடாதே. அதே சமயத்தில் பேய் போல வீசியும் என்னை மடியச் செய்து விடாதே. மெதுவாகவும் சீராகவும் நீண்ட நெடுங்காலம் நின்று நீ வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு நீ நீண்ட நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டே இருந்தாய் என்றால் உன்னை போற்றி நாங்கள் பல பாட்டுகள் பாடுவோம். உன்னை வாழ்த்தி பல புகழ்ச்சி மொழிகள் கூறுவோம். உன்னை வணங்கி நாங்கள் வழிபடுவோம் என்று குறிப்பிடுகின்றார். மாணவ கண்மணிகளே, காற்றினை பற்றி பாரதியார் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அத்தகைய உயிர்வழி காற்றை நமக்கு தருகின்ற காற்றினை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது நம்முடைய கடமை. அதனையும் சற்றே எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் காற்றினுடைய ஆற்றலை பற்றி, காற்று நமக்கு எவ்வாறு உயிர்வழி காற்றை தர வேண்டும், நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்ள காற்று எவ்வாறு வீச வேண்டும் என்பதை பற்றி பாரதியார் கூறிய வசன கவிதையின் வாயிலாக நாம் அறிந்திருந்தோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பகுதியானது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் என்பது பக்கம் எண் 31 மற்றும் 32. பக்கம் எண் 31 காற்றே வா என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 32 நூல்வெளி தெரிந்து தெளிவோம் என்பது வரைக்கும் மாணவர்கள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடமானது பக்கம் எண் 43. 43 எடுத்துக்கொண்டீர்களா? பக்கம் எண் 43 குருவினா, இரண்டாவது குருவினா, வசன கவிதை குறிப்பு வரைக என்பது. அதற்கான விடையானது உங்களுடைய கோணார் தமிழ் உரையில் அதே பக்கம் எண் 43 இடம்பெற்றுள்ளது.
வசன கவிதை குறிப்பு வரைக. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்று அழைக்கப்பட்ட இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாகும். இதுதான் வீட்டுப்பாடம். இதனை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைய வீட்டுப்பாடத்தை அன்றே செய்து முடிப்பது நன்று. தினசரி தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். அடுத்து பக்கம் எண் 43 புத்தகத்தில் பலவுள் தெரிய ஒரு மதிப்பெண் வினா இந்த பாடப்பகுதியை சார்ந்தது. எடுத்துக்கொண்டீர்களா? உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியினுடைய இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் எவை? உருவகம் எதுகை, மோனை எதுகை, முரண் ஏய்பு, உவமை எதுகை. உருவகம் என்றால் ஒன்றை உருவகப்படுத்தி கூறுவது, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக உருவகப்படுத்துவது. உருவகம் இதில் இல்லை. அப்போ உருவகம் எதுகை இல்லை. முரண் ஏய்பு, முரண் என்றால் எதிர்ச்சொற்களாக வருவது. புகழ்ச்சி இகழ்ச்சி என்று இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், அவ்வாறும் இல்லை. ஏய்பு என்றால் இறுதி சீர்களானது ஒன்றி வருவது. ஏய்பு இருக்கின்றது, பாடுகிறோம் கூறுகிறோம் என்று இருக்கின்றது. ஆனால் முரண் இல்லை. ஆகவே முரண் ஏய்பு என்பது கிடையாது. சரி, உவமை எதுகையாக இருக்கலாம் என்றால், உவமை என்றால் ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு ஒப்பீடு செய்வது. அத்தகைய ஒப்பீடும் இதில் இல்லை. அப்போ எதுதான் இருக்கும்? மோனை எதுகை. மோனை என்றால் முதல் எழுத்து அடிதோறும் ஒன்றி வருவது. எதுகை என்பது அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. அங்கே இருக்கின்றது முதல் எழுத்து உ உ என்று இருக்கின்றது மோனை. எதுகை இரண்டாம் எழுத்து நகரங்கள் ஒன்றி வந்திருக்கின்றன. அப்போ சரியான பதில் மோனை எதுகை. குறித்து கொண்டீர்களா? நன்றி. மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.